ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேரளா தமிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை துவையல் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சுட சுட சோறுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. கீரையே பிடிக்காதவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன துவையல்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனையும் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான முருங்கைக்கீரையை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இவ்வளோ முருங்கைக்கீரையும் துவையல் அரைக்க போகிறதுல ஒரு 2 கைப்பிடி அளவு மட்டும் வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். இனி ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம எல்லாத்தையுமே வதக்க போகிறோம். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும், கசப்பும் தெரியாது. தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 முறி தேங்காவை சில்லு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் கட் பண்ணாமல் துருவி கூட சேர்க்கலாம். நம்ம சேர்க்குற தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். கூடவே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 10 சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீ சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன உள்ளி சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம முருங்கைக்கீரை சேர்க்க போறோம். அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கிறேன். சேர்த்துருக்க எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, பிரியாணி ரெசிபீஸு, ஃபிஷ்ஷுக்குள்ளது எல்லாமே அப்லோட் செஞ்சுருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். சரி, முருங்கைக்கீரை தோசை செஞ்சு நான் சேனலில் அப்லோட் செஞ்சுருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அதுவும். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். முருங்கைக்கீரை பச்சை ஸ்மெல்லாம் போய் கீரை துவையலுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். முருங்கைக்கீரை எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போது டப்பு டப்புன்னு வெடிக்கும். கொஞ்சம் கவனமாகவே செய்யுங்க. அளவுக்கு வதங்கினாலே போதும். நல்லா ஹீட் ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கீரையோட ஹீட்லாம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த துவையல் ரொம்ப கெட்டியாக தண்ணி இல்லாமலாம் அரைக்க மாட்டேன். கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணி சேர்த்து கொஞ்சம் சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா வத்த வைப்பேன். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கெட்டியாக இல்லாமலும் தண்ணி ரொம்ப அதிகமாகவும் இல்லாமலும் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். விருப்பம் இருந்தால் கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில லைட்டாக வதக்கி எடுத்தால் போதும். இன்னும் நல்லா துவையல் பதத்துக்கு சுருண்டு வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்குது, அதனால் சேர்த்துக்கிறேன். நீங்களும் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க.
இங்கே தண்ணி கொஞ்சம் குறைவா சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்தாலும் அதுவும் நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும். எனக்கு இப்படி செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் இப்படி செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். ரெசிபி சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அளவுக்கு நல்ல தண்ணியெல்லாம் வற்றி நல்ல சுருண்டு வருது. நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதோட ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பவுலுக்கு மாத்திட்டு சுட சுட சோறு கூட வச்சு சாப்பிட வேண்டியதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சின்ன யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனா உடனே வரும். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. பாய்.